வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நேற்றைய தினத்தில் காலை ஒரு 9:15 மணிக்கு பார்த்த சோழி பிரசன்னம். நேற்று நண்பர் ஒருத்தர் வந்திருக்கார். அவரை விட யாரும் வரல, அவர் மட்டும்தான் வந்திருக்கார் தனிப்பட்ட முறையில். வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்திருக்கார், தாம்பூலம் வாங்கிட்டு வந்திருக்கார். எல்லாத்தையும் வாங்கி ஒன்று ஒன்றா பிரித்து அடுக்கும்போது 7வது வெத்தலை சின்னதாகவும் வெளுத்து போய் இருந்தது. அப்போ அவங்ககிட்ட நம்ம முதல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருமண காரியங்கள் குறித்து உங்களுடைய கேள்வி உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட சொல்கிறோம். 7வது வெத்தலையை பார்த்துட்டு அவர் ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை தாண்டி 8, 9, 10, 11 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆவதை நம்ம பார்க்குறோம். அப்போ 10ஆவதுல டேமேஜ் ஆகும், கடுமையாக அந்த வெத்தலை பாதிக்கப்பட்டிருக்கிறத காட்டியிருக்கு. அப்போ வேலை வாய்ப்பு விஷயமாக நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 2 விஷயங்கள் சொல்லியாச்சு. அடுத்து சோழி எடுத்து சோழி லக்கணத்தை குறிப்பிடுறோம். சோழி லக்கணத்தை குறிப்பிடும்போது லக்கணாதிபதி சனி மீன ராசியில் இருக்கார். மீன ராசியோட அதிபதி மிதுன வீட்டில் மாந்தி கூட சேர்ந்து, குருவும் மாந்தியும் சேர்ந்து மிதுனத்தில் இருக்காங்க. பாருங்க, இந்த ஏற்கனவே திருமண காரியத்தை சொல்லிட்டோம், பதவியை சொல்லிட்டோம். அடுத்து அவங்ககிட்ட நம்ம சோழி பிரசனை எடுத்து சோழி வச்சு கேட்கும்போது லக்னாதிபதியை பார்த்து பாதகாதிபதி அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது அந்த சோழி லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு வந்த ஒரு பேரு ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் குறைந்த வயதில் யாரும் இறந்து இருக்கிறார்களா என்று நம்ம கேட்குறோம் அவங்ககிட்ட. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய வீட்டில் சமீபத்தில் என்னுடைய தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி 17 வயசில் சூசைட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்றாங்க. அவங்களுடைய பெரியப்பா பையன் ஒரு 16 வயசில் திடீர்னு ஒரு நோயினால் இறந்து போயிருக்கான். நம்ம ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கோம் அவங்ககிட்ட, உங்கள் வீட்டில் குறைந்த வயசில் இறப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதி பேப்பரில் கொடுத்துட்டு இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்குறோம். அந்த பையன் அதுக்கு மறுப்பே தெரிவிக்காமல் ஆமாம் சாமி இதெல்லாம் நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அப்போ அந்த பையனுக்கு என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இது பிரேத சாபத்தை கொண்டு வருகிறது, பிரேத சாபம் ஏற்பட்டிருக்கிறது. குருவும் மாந்தியும் சேர்ந்துருக்காங்க, அதில் குழந்தைகளையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் யார் இருக்காங்கன்னா அதையும் ஒரு கேள்வி அவங்ககிட்ட எழுதி கொடுக்குறோம். இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பெரியப்பா பையன் குறைந்த வயதில் இறந்துருக்காரு. அது போக என்னுடைய பெரியப்பா பொண்ணுக்கு திருமணமாகி குழந்தை ஏற்பட்டு கலைந்து விடுகிறது. பிறந்த குழந்தை கூட ஒன்று இறந்துருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பெரியப்பா, அந்த பையன் கூட பிறந்தவங்க 3, 4 பேர், அதில் ஒருத்தரை இன்னொரு பெரியப்பா வீட்டில் குழந்தை இறந்திருக்கிறது அப்படின்றதையும் அந்த பையன் சொல்கிறாப்படி. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது சோழி பிரசனத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் தெள்ள தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஆணித்தரமான கருத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இதனையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோக்களும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஒன்றொன்றையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த சோழி பிரசனத்தில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறோம். இந்தந்த மாதிரிலாம் அவங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எளிமையான 3 பரிகாரம் கொடுத்தோம். வெறும் 3 பரிகாரம். ஆனால் ஒரே நாளில் அந்த பையனுக்கு 2 பரிகாரம் வேலை செஞ்சுருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை இப்போ நேற்று நடந்தது. நேற்று என்னை பார்த்துட்டு போகிறாரு. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நான் சொன்ன முதல் பரிகாரம், இறந்தவங்களோட வீட்டில் போய் நீங்கள் உதவி பண்ணுங்கன்னா, இந்த பையன் தற்செயலாக என்னை பார்த்து முடிச்சுட்டு போகிறாரு. சாயந்தரம் ஈவினிங் அந்த இறந்த வீடு அவங்க
போகிற வழியில் ஒரு இறந்த வீட்டை வந்து இவர் சந்திக்கிறார் யதார்த்தமாக. அப்போ அந்த இறந்த வீட்டை வந்து அவர் சந்திக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே போய் உதவி செய்ய சொன்னோம் இல்லைங்களா, அப்போ இவர் போய் பணம் கொடுத்து உதவுறாரு அந்த இறந்தவங்க வீட்டுக்கு. எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறந்தவங்களோட வீட்டில் போய் அந்த இறப்பு வீடுன்றதில் அந்த நோட்டு எழுதுவாங்க, மொய் நோட்டு. அதில் போய் இந்த பையன் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எழுதி இந்த தொகையை வந்து அவங்க வீட்டில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் போய் சொல்லிட்டு வராங்க. அதையும் தாண்டி அன்றைய தினமே இன்னொரு பரிகாரமும் அவருக்கு வந்து வேலை செஞ்சிருக்கு. அப்போ அந்த பரிகாரமும் சோழி பிரசனமும் சரியான நேரத்தில் சரியான ஆட்களை போய் சந்திக்கும் போது இந்த பரிகாரம் வேலை செய்யுமா அப்படின்னா, அவங்க வரக்கூடிய நேரமும் காலமும் நல்ல நன்மையாக இருந்தால், நல்ல நேரமும் நல்ல காலமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை உடனே செய்ய முடியும் அப்படின்றது அந்த வீடியோவோட தொகுப்பு. என்னோட குருநாதர் எனக்கு சொன்ன பரிகாரத்தை 3 வருட காலம் நான் செய்ய முடியாமல் இருக்கேன். 3 வருட காலங்கள் கழித்து தான் நான் அந்த பரிகாரத்தையே செய்ய முடிந்தது. அந்த அளவுக்கு வந்து தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அப்போ இந்த தடை தாமதங்கள் ஏற்படுகிறது, என்னால் கோயிலுக்கு போக முடியல, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா, அதற்கு தகுந்தால் போல் இந்த தடை தாமதத்தை மாற்றி ஏற்பாடு செய்யும்போது விநாயகர் பெருமானோட வழிபாடும் நம்ம செஞ்சு வரும்போது இந்த பரிகாரங்களுக்கு தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து விளைவிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆக மொத்தம் இந்த பிரசன்னத்தோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்மவினையை எளிதாக சொல்லக்கூடிய விஷயம்தான். நீங்கள் என்ன கர்மவினையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி குரு வந்து மிதுனத்திலிருந்து சோழியை பார்க்குறாரு. அப்போ பரிகாரம் உடனே வேலை செய்யுமான்னு கேட்டால் உடனே வேலை செய்யும். குரு பார்வையில் சோழி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் உடனே வேலை செய்யும். அவங்களுக்கு விரைவில் நல்ல ஒரு நிலைமையில் மீண்டும் என்னை வந்து சந்திக்கிறீங்க. கண்டிப்பாக வருவீங்கன்னா அவங்களுக்கு வெறும் 30 நாள் டைம் கொடுத்துருக்கோம். இந்த 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் என்னை வந்து சந்திப்பீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். அதுபோல் நம்ம ஜோதிட நிலையத்தில் ஜாதகம், சோழி பிரசன்னம், அருள்வாக்கு அப்படின்றது குறியில் பார்க்குறது. அது வந்து பொதுவாகவே நம்ம புக்கிங் இல்லாமல் யாருக்கும் பார்க்கல. இருந்தாலும் என்கிட்ட வந்து திடீர்னு வந்து நின்று இதை பார்த்து கொடுங்கன்னா கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். நான் 2-3 வேலைகள் சேர்த்து பார்க்கறதுனால சந்திக்க வர்றவங்க யாராக இருந்தாலும் முன்னாடி என்கிட்ட ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்க்க வரணும், இந்த தேதியில் நான் வரலான்னு இருக்கேன், வரவான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுட்டு தாராளமாக நீங்கள் என்னை வந்து சந்திக்கலாம். நான் தேனியில் இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.